தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க டெக்னிக்கல் தமிழா. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த 2020ல OnePlus அறிமுகப்படுத்தியிருக்கிற OnePlus Nord மொபைல் நம்ம வாங்கலாமா வேணாமா, அந்த போனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிளஸ் ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனல்ல வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் வரும், அதையும் தட்டிட்டு ஆல்ல போட்டு வச்சீங்கன்னா நம்ம போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடும். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மொபைல் வாங்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்க. இந்த OnePlus Nord மொபைலை நம்ம இந்தியாவில் 21 ஜூன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஷேர் வேல்யூ என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஹெட்டுக்கு வந்து 1.08 கொடுத்துருக்காங்க, பாடிக்கு வந்து 0.78 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பாடி பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஃபோன் முழுக்க பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு மெட்டல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இந்த ஃபோன் வந்து முழுக்க பிளாஸ்டிக் தான். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். டிஸ்பிளே பற்றி பார்க்கும்போது 6.44 ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. இல்லை 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளேங்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்மூத்தியாக இருக்கும். அதுக்கு தான் இங்கே வந்து 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடியே உங்கள் ஃபோன் ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஒரு AMOLED டிஸ்பிளேங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் தூக்கி ஃப்ரண்ட்டில் தான் வச்சிருக்காங்க. அதாவது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பற்றி பார்க்கும்போது இங்கே Snapdragon 765G கொடுத்துருக்காங்க வித் 5G சப்போர்ட்டோட. நம்ம இந்தியாவிலே கம்மி விலையில உள்ள ஒரே 5G ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த OnePlus Nord மொபைல் மட்டும்தான். கேமிங்கை பற்றி பார்த்தோம்னா Adreno 620 GPU கொடுத்துருக்காங்க. இதில் Snapdragon 765G இருக்கிறதுனால ஹை கிராஃபிக்ஸ் கேம் எல்லாமே நீங்கள் வந்து விளையாட முடியும். பப்ஜியை பொறுத்த வரைக்கும் HDRல விளையாட முடியாது, HDல தான் விளையாட முடியும். OS பற்றி பார்க்கும்போது Oxygen 10.5ல இந்த ஃபோன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. Android 10ல கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு ஆடும் கிடையாதுங்கிறது இந்த ஒரு ஃபோனோட தனித்துவம். Oxygen 10.5 OS அதனால பர்ஃபார்மன்ஸ் கேம் விளையாட சூப்பராகவே இருக்கும். ஸ்டோரேஜ் பற்றி பேச போனால் இங்கே 3 வேரியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 6GB RAM 64GB ROM கொண்ட ஃபோன் 25,000க்கும், 8GB RAM 128GB ROM கொண்ட ஃபோன் 28,000க்கும், 12GB RAM 256 ROM கொண்ட ஃபோன் 29,000க்கும் இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் 6GB RAM 64GB வேரியன்ட் தான் நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பற்றி பார்க்கும்போது 4115 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டர் பொறுத்த வரைக்கும் 13D வாப் சார்ஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 13D வாப் சார்ஜ் யூஸ் பண்ணுறதுனால அரை மணி நேரத்தில் 70% சார்ஜும், ஒரு மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜும் நீங்களால் பண்ணிக்க முடியும். இங்கே 4115 mAh பேட்டரி கொடுக்கறதுனால ஹெவி கேம்ஸ் விளையாடுறதுக்கு 6 to 7 hours வந்து விளையாட முடியும். லைட் யூஸ், அதாவது நீங்கள் வந்து கால் பண்ணுறதுனாலையோ, வீடியோ பார்க்கறதுனால, கேமரா யூஸ் பண்ணுறதுனாலையோ, இல்லை உங்கள் சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறதுனாலையோ 1.5 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. போர்ட்ஸை பற்றி பார்க்கும்போது சார்ஜிங்க்கு USB 2.0 Type C சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே Type C தான் கொடுத்துருக்காங்க. டியூல் நானோ சிம் ஸ்லாட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த OnePlus Nordல கேமரா பற்றி பார்க்கும்போது பிரைமரி கேமராவா பேக்கில் வந்து 48 மெகாபிக்சல் Sony LMX 586 லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரி கேமராவா 8MP வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 119 டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அடிஷ்னலாக 5MP டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. 2MP மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த Sony LMX 586 பேக்கில் கொடுத்ததுனால கேமரா குவாலிட்டி நல்லா. ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்க்க போனால் Poco S2, Realme 6 Pro அதே போல தான் டுயல் பஞ்சல் கேமரா தான் கார்னரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 32MP மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 8MP வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus Nordல வீடியோ ஷூட்டிங் பற்றி பார்க்கும்போது பேக்கில் 4K 30fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் 4K 60fps வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். வீடியோ ரெசல்யூஷன் எடுத்து பார்க்கும்போது 4K வீடியோ வந்து 30fps 60fpsல நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். 180pல பார்க்கும்போது 30fps 60fps வந்து தாராளமாக பார்த்துக்க முடியும். இதில் டைம் லேப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹைட் அண்ட் வித் பற்றி பார்க்கும்போது ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 158.3 mm கொடுத்துருக்காங்க. வித்தை பொறுத்த வரைக்கும் 73.3 mm கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8.2 mm வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்துக்கிட்டிங்கன்னா 184 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus Nordல 5G யூஸ் பண்ணியிருக்காங்கிறது இந்த ஒரு ஃபோனோட தனித்துவம். 2021ல் ஜியோ 5G அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னா, அப்போ நீங்கள் ஒரு 5G மொபைல் வாங்கணும்னா கண்டிப்பாக 20,000 40,000 வரும். இந்த மொபைல் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 25,000 ஃபியூச்சர்லேயும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த OnePlus Nord மொபைலுக்கு அமேசான் தரத்தில் 9 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டிசைனுக்கு 8 ஸ்டாரும், டிஸ்பிளேக்கு 9ம், சாஃப்ட்வேருக்கு 10ம், பர்ஃபார்மன்ஸுக்கு 9ம், பேட்டரி லைஃப்க்கு 9ம், கேமராக்கு 8ம், வேல்யூ ஃபார் மணிக்கு 9ம் கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா, இன்னைக்கு நம்ம சேனலில் OnePlus Nord மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் ரிவ்யூ பற்றி பார்த்தோம். 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஒரு ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேணாமா, ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.
இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு எப்பவுமே என்ன டெக்னிக்கல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா டெக்னிக்கல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும். அது இந்த வீடியோ ஆளில் பிடிச்சினா நம்ம போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு உடனடி நோட்டீஸ் தான் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.